சங்கீதம் 45ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேலின் ராஜா தனக்கான ராஜகுமாரத்தியிடம் தன்னை குறித்து புகழ்ந்து சொல்கிறாங்க. ஏன்னா ராஜகுமாரத்தி வந்துட்டு வேறு நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க வந்துட்டு புறஜாதியாக இருக்கிறதுனால ராஜா குறித்து எதுவுமே தெரியாதுல்ல. அதனால அவர் வந்துட்டு அவரை பற்றி சொல்கிறாரு, ராஜா பற்றி சொல்கிறாரு. இதில் வந்துட்டு ராஜாவை பற்றி புகழ்ந்து சொல்கிறது யாருன்னு பார்க்கும்போது இந்த கோராகின் புத்திரர்கள். அப்போ இந்த கோராகின் புத்திரர்கள் யாருன்னா, அவங்க தாவீது ராஜாவுடைய காலத்தில் தாவீது ராஜாவுக்கு பணியாற்றிய பாடகர். அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜாவை பற்றி புகழ்ந்து அவங்க வந்துட்டு ஒரு கவிதையாக அதை பாடுறாங்க. அப்போ ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி புகழ்ந்து பாடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவர் வந்துட்டு ரொம்ப சௌந்தரியம் உள்ளவராக இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ராஜாவினுடைய உதடுகள் எப்படி இருக்குன்னா அருள் பொழிகிறதா இருக்கிறது. அப்படின்னா அவர் வந்துட்டு அவரை பார்க்குற எல்லாரையுமே, அடுத்தவங்களை எல்லாருமே அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுறாரு. இந்த ராஜா வந்துட்டு அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறதுனால தேவன் ராஜாவை ஆசீர்வதிக்கிறாரு. அதே போல தான் நம்மளுடைய உதடுகளை எப்படி இருக்கணும்னா அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். எப்போ நம்ம அடுத்தவங்களை பார்க்குறோமோ நம்ம மனதார அவர்களை ஆசீர்வதிக்கணும். அவர்களை தேவையில்லாமல் சபிக்கவோ தேவையில்லாமல் திட்டவோ கூடாது. அடுத்தவர்களை நம்ம ஆசீர்வதிக்கும் போது தேவன் நம்மளே ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் ராஜாவுடைய பட்டயம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அது மகிமையும் மகத்துவமும் நிறைந்த பட்டயமாக இருக்கு. அப்போ அவருடைய பட்டயம் வந்துட்டு புகழ்பெற்ற பட்டயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அவர் ராஜாவின் இடத்துல சத்தியம், சாந்தம், மகத்துவம் இதெல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் ராஜாவின் இடத்துல இருக்கிறதுனால அவர் சிங்காசனத்தின் மேலே உட்கார்றதுக்கு அவர் ஜெயமாக ஏறி வராராம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளும் உண்மை உள்ளவர்களா, அதுக்கப்புறம் பொறுமையுடன் மேன்மையாக நம்ம நடக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மளையும் அவரை உயர்த்துவார். அடுத்த ராஜாவுடைய அம்பு எப்படி இருக்குன்னா அது ரொம்ப கூர்மையாக இருக்குமா, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால ராஜாவுடைய சத்துருக்களுடைய இருதயத்திற்குள் அது பாயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எதிராக எழும்புற சத்துருக்களையும் தேவன் என்ன பண்ணுவார், அவர் அழித்து விடுவார். அதுக்கப்புறம் ராஜாவுடைய செங்கோல் எப்படி இருக்குன்னா அது நீதி செய்கிற செங்கோலாக இருக்கு. ராஜாவுடைய தீர்ப்பு எப்படி இருக்கணும், அது வந்துட்டு உண்மையான நியாயமுள்ள தீர்ப்பாக இருக்கணும். சரினா சரி, தப்புனா தப்பு, அப்படிப்பட்ட நியாயமுள்ள தீர்ப்பாக இருக்கிறதுனால தேவன் அவரை ஆனந்த தைலத்தினால என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ராஜாவுடைய வஸ்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவருடைய வஸ்திரம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இதனுடைய வாசனைகளால் நிறைந்திருக்கு. அப்போ நம்மளுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்னு நம்ம வந்துட்டு ரட்சிப்பின் ஆடையை அணிந்தவர்களாய் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல தான் அப்போ நம்மளுடைய ராஜா இப்போ யாரா இருக்காங்க, இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய ராஜாவா இருக்கிறாரு. அப்போ நம்ம எல்லாரும் யாரு, அவருடைய ராஜகுமாரத்திகளா இருக்கோம். நம்ம எல்லாருமே அவருடைய மனவாட்டிகளா இருக்கோம். நம்மளுடைய மனவாளன் இயேசு கிறிஸ்து. அப்போ நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ராஜகுமாரத்தையே தெரிந்து கொள்வதற்காக அவர் மீண்டும் வரப்போகிறார் இந்த உலகத்திற்கு. அப்போ அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருந்து அவருடைய வருகையுடன் நம்மளும் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும். இப்போ மத்தேயு 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்போ தேவன் எப்போ வருவார், எந்த நிமிஷத்தில் வருவார் என்று நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால கதவுகள் பூட்டப்படும் முன்னே நம்ம என்ன பண்ணணும், அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்ம ஆயத்தமாகணும். கதவுகள் பூட்டப்பட்டால் நம்ம ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அதனால இயேசு கிறிஸ்துவாகிய ராஜா நம்மளாகிய மனவாட்டி நம்மை சேர்த்து கொள்வதற்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார்.